சென்னை போரூரை அடுத்த வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கி வருகின்றன. இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ்குமார். சதீஷ், வணக்கம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழலை நம்மால காட்சிகளோட பார்க்க முடிகிறது. இந்த நிலைமையை சீராக்கவும் அந்த வண்டியை மறுபடியும் மீட்டெடுக்கவும் அங்கு ஏதேனும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? பூந்தமல்லி நெடுஞ்சாலை வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையில் மழைநீரானது இடுப்பளவிற்கு தேங்கி உள்ளது. இதனால் இந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரில் பள்ளம் இருப்பது தெரியாமல் அதை சிக்கும் அடுத்தடுத்து வாகனங்கள் சிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து வருகிறோம். கடந்த சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு பஸ் ஒன்று அங்கு சிக்கியது. அதனை கிரேன் வைத்து அப்புறப்படுத்தினால் தற்போது இந்த வழியாக சென்ற கார் ஒன்று தற்போது அங்கிருந்த பள்ளம் தெரியாமல் அதில் சிக்கியுள்ளது. அந்த காரில் ஆட்கள் இருந்த நிலையில் காரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முடியாததால் காரை அங்கேயே நிறுத்திவிட்டு உயிரை பணயம் வைத்து அந்த காரில் பயணம் செய்தவர்கள் அந்த இடுப்பளவு மழைநீரில் நடந்து சென்ற காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். இந்த சாலையில் முறையாக பராமரிக்காததன் காரணமாகவும் இந்த பகுதியில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியதன் காரணமாகவே தற்போது இந்த பகுதியில் வாகனங்கள் அடுத்தடுத்து சிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு உள்ளது. இந்த பகுதியில் தனியாருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி உள்ள நிலையில் இந்த கல்லூரிக்கு வரக்கூடிய மாணவர்கள் சிலர் இந்த வழியாக செல்லுவதும் நோயாளிகள் இந்த வழியாக செல்வதும் இருந்து வந்த நிலையில் தற்போது இடுப்பளவு தேங்கியுள்ள மழைநீரில் பள்ளம் இருப்பது தெரியாமல் வாகனங்கள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வருகிறது. இந்த பகுதியில் போக்குவரத்து போலீசாரும் அல்லது நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களும் இந்த பகுதியில் வாகனங்கள் செல்லக்கூடாது என தடுப்புகள் ஏதும் வைக்காததன் காரணமாகவே இந்த சாலை வழியாக தொடர்ந்து வாகனங்கள் சென்று தேங்கியுள்ள மழைநீரில் சிக்கக்கூடிய தொடர்ந்து அந்த சம்பவம் நடந்து வருகிறது. தொடர்ந்து காரில் பயணம் செய்தவர்கள் உயிரை பணியம் வைத்து வெளியே சென்றாலும் தற்போது காரை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் எந்த பணிகளும் மீட்பவில்லை. தொடர்ந்து கிரேன் உதவியுடனே இங்கு தேங்கியுள்ள மழைநீரில் சிக்கியுள்ள காரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் நடந்து வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த வழியாக செல்லும் வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு போக்குவரத்து போலீசார் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட வேண்டும் என்பது வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. ரைட், நன்றி சதீஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.